காலத்தில் இருந்தது போல இல்லாமல் ஆடையை கொடுத்து அற்புதமாக இன்னைக்கு ஒரு உன்னதமான மனிதனாக்குவதற்கு உன்னதமான தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய பேரமைப்பினுடைய புதுவரமாகவும் நல்ல நன்மதிப்பாளர், நல்ல இன்முகத்து சொந்தக்காரர், டிவி மீடியா எல்லா லைன்லையும் இருந்தவர் அவர் மரியாதைக்குரிய முரளி அவர்களை நன்றி பாராட்டி இந்த நிறுவனத்திற்கு மாநில தலைவர் வரையில் எப்படியாவது நிறுவனத்தை கூட்டு வரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு சொல்லிட்டாங்க. அது சமயம் அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் ஒரு வருஷம் ஆகட்டும்னு சொல்லியிருந்தேன். 2 மாதத்துக்குள்ளேயே அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அந்த இந்த கிருஷ்ணா சில்ஸ் பல மடங்கு உயர்வதற்கு எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு தலைவர் அற்புதமாக அவரை வாழ்த்துவது மட்டுமில்லாமல் தலைவர் ஒப்புதலோடு இங்கே மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களும் மாநில துணைத் தலைவர் இணைச் செயலாளருடைய ஒப்புதலோடு மாவட்ட இளைஞரணி ஒப்புதலோடு மரியாதைக்குரிய இந்த முரளி அவர்களை இளைஞரணி மாவட்ட துணைத் தலைவராக இன்று முதல் பதவி என்பது பதவி சுகத்துக்காக இந்த வலியசங்கத்தை பொறுத்தளவுக்கு பதவி சுகத்துக்கு கிடையாது, செயல்பட வேண்டும். கிட்டத்தட்ட தலைவர் என்ன சொல்றாங்களோ அது வழியே நடந்து அந்த மாவட்ட அமைப்பாளர் இளைஞரணி வினோத்குமார் அவர்களையும் இந்த மாவட்ட நிர்வாகத்தின் ஆலோசனைப்பட்டு அந்தந்த இந்த போடி நகரத்தை வலிமையான நகரமாக ஆக்கி நம்மளுடைய வலியசங்க பேரமைப்பை வலுப்படுத்தணும் என்ற கோரிக்கையோடு வைத்து மரியாதைக்குரிய வணிக இனத் தலைவர் 48 லட்சம் பேர் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்த மாண்புமிகு வணிக இனத்துக்கு தலைமகனாகவும் வணிகர்களுக்கு முதல்வராக திகழக்கூடிய நம்மளுடைய அன்பு தலைவர் ஏ.எம். விக்ரமராஜா அவர்களை பொற்கரங்களால் இன்னைக்கு பதவியேற்கிறார் நம்ம முரளி அவர்கள். அப்படிப்பட்ட தலைவர் கிட்டத்தட்ட 48 லட்சம் பேர்த்த ஒன்று சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா அதை சார்ந்து கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட தலைவர் இன்னைக்கு இந்த நிறுவனத்துக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எத்தனை சாதனைகள் இன்னைக்கு வரக்கூடிய இடையூறுகள் வணிகர்களுக்கு கடற்கோடி வணிகர்களாக இருந்தாலும் பெரியாளு சின்னாள் என்று பார்க்காம எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலையும் இறங்கி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு உன்னத வணிக இன தலைமகன் என்றதை இந்த நேரத்தில் மனதார நான் பாராட்ட நினைக்கிறேன். அப்படிப்பட்ட தலைவர் இன்று அற்புதமாக இங்கு வருகை புரிந்து இந்த மாவட்ட நிர்வாகத்தையும் இந்த புதிய நிர்வாகி இந்த மாவட்ட இளைஞரணி வினோத்குமார் அவர்களையும் நன்றி பாராட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அப்படி பக்கத்தில் நீ கொடுங்க எப்படி வாங்க எடுத்துக்கலாம்.